நீண்ட நாளா மலச்சிக்கல் பைல்ஸ்னால அவதிப்பட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான பதிவு தான் இது. சுவாசி ஹெல்த் ஸ்பாஸ் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஹரிணி மீனாட்சி, சுவாசி நேச்சுரல் கேர் ஹாஸ்பிட்டல், அண்ணா பஸ் ஸ்டாண்ட், மதுரை. ஒரு நோய் வருவதற்கான அடிப்படை காரணம் என்னன்னா ஒரு மலச்சிக்கல் தான். அப்ப இந்த மலச்சிக்கல் எல்லாருக்குமே ஒரு கான்ஸ்டிபேஷனா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வர ஆரம்பிக்கும். அதை நம்ம கண்டுக்காம விட்டுருவோம். ஒரு கான்ஸ்டிபேஷன் மோஷன் ஒரு நாள் சரியா வராது, 2 நாள் சரியா வராது, அதை நம்ம கண்டுக்காம விட்டுருவோம். இதுதான் நாளடைவில் என்ன ஆகுதுன்னா பைல்ஸா வருது. உள் மூலமோ வெளி மூலமோ ரத்த வர மாதிரியான ஒரு மூலமோ அது நாளடைவில் கழிச்சுதான் அது வருது. அப்போ இந்த கான்ஸ்டிபேஷன் முதலே வரும்போதே இதை நம்ம சரி பண்ணிடலாம்ல. அதை எப்படி எளிய முறையில நம்ம வீட்டிலேயே சரி பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன நம்ம வீட்டுல நம்மளால பண்ண முடியும் அப்படின்னா ஜீரக தண்ணி குடிக்கலாம். அகத்தை சீர்படுத்துறது தான் ஜீரகம். அப்ப ஜீரக தண்ணி சிம்பிளா நம்ம டெய்லி குடிச்சிட்டே வரும்போது அந்த வாதத்தோட அந்த இது ஓட்டம் சீராக ஆரம்பிக்கும். அப்ப ஜீரக தண்ணி டெய்லி கொதிக்க வச்சு நம்ம வீட்டுல நம்ம குடிச்சிட்டே வரும்போது அபான வாயோட அந்த இது ஓட்டம் சீராக ஆரம்பிக்கும். அப்ப நமக்கு கான்ஸ்டிபேஷன்ன்றது அடிப்படையா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இதை நம்ம சரி பண்ணலாம். ரெண்டாவது இது நாளடைவில் இது மூலமாக மாற ஆரம்பிக்கும் போது நமக்கு இப்போ உள் மூலமோ வெளி மூலமோ இருக்கும்போது நம்ம வீட்டுல என்ன பண்ணலாம் நம்மள அப்படின்னு பார்த்தோம்னா துத்தி இலைச்சாறு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு காட்டன் பேட் மாதிரி எடுத்துட்டு அது கூட ஒரு ஆமணக்கெண்ணையோ இல்ல பசுநெய்யோ இதை அந்த பேட்ல அந்த காட்டன் பேட்ல இட்டுட்டு அதை நம்ம என்ன பண்ணணும் ஆசன வாயில நம்ம வச்சு கெட்டிட்டு நம்ம படுத்துறணும். இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த துத்தி இலைச்சாறுல இருக்கிற அந்த மருத்துவ குணம் மூலத்தையும் வெளி மூலத்தையும் ஷ்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கும். மெயினா வெளி மூலம் ஓகே அது ஷ்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கும். ஏன் இந்த பசுநெய் இல்ல இந்த ஆமணக்கு என்ன அப்படின்னா அந்த இடத்துல லூப்ரிகேஷன்ஸ் கொண்டு வரதுக்கு. ஏன்னா எல்லாருக்கும் கான்ஸ்டிபேஷன்றது ஒரே மாதிரி இருக்காது. சில பேருக்கு நல்லா பசிக்கும், மோஷன் சரியா போகாம இருக்கும். சில பேருக்கு பசிக்கவும் செய்யாது, மோஷனும் போகாது. பசியும் மந்தமா இருக்கும், மோஷனும் சரியா போகாது. அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதாவது சிறுகுடல் வரைக்கும் செரிமானம் நல்லா இருக்கும், சில பேருக்கு பெருகுடல் வரைக்கும் செரிமானம் நல்லா இருக்கும், சில பேருக்கு எக்ஸ்கிரீஷன்ல ப்ராப்ளம் இருக்கும். பசி நல்லா இருக்கும், செரிக்கவும் செய்யும், ஆனா எக்ஸ்கிரீஷன்ல ப்ராப்ளம் இருக்கும். எக்ஸ்கிரீஷன்ல ப்ராப்ளம்னு சொல்லும் போது எங்க இருக்கு அப்படின்னா அந்த ஆசன வாயில இருக்கிற ட்ரைனஸ் தான். அந்த ட்ரைனஸ் மாறணும்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல ஒரு லூப்ரிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா இந்த துத்தி இலைச்சாறுல இந்த ஆமணக்கெண்ணையோ பசுனையோ வச்சு ஒரு பேட் மாதிரி வச்சு கெட்டிட்டும் படுக்கலாம். அப்படி இல்லைன்னு ஜென்ரலா பசுனை மட்டுமே நம்ம அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அப்ளிகேஷன் நெய் எடுத்து ஆசன வாயில நம்மளே அப்ளிகேஷன் பண்ணும் போது அந்த இடம் ஒரு லூப்ரிகேஷன் ஆரம்பிக்கும். இது மாத்திரம் தான் நமக்கு கான்ஸ்டிபேஷனுக்கு தீர்வா அப்படின்னு கேட்டா கிடையாது. தேவை கண்டிஷன் எவ்வளவு இதா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம மருந்தாவும் எடுத்துக்கலாம். இதுவும் இல்லை அப்படின்னா நமக்கு ஆமணக்கெண்ணெய் எடுக்கலாம். ஆமணக்கெண்ணெய் ஒரு 15 ml இல்ல ஒரு 10 ml நம்ம நைட்டு பால்ல கலந்து நம்ம ஒரு 1/4 கிளாஸ் சூடான பால்ல கலந்து குடிச்சிட்டு நம்ம படுக்கும் போது நமக்கு காலைல ஒரு 3 மணி 4 மணி ஆகும்போது நமக்கு அது லூஸ் ஸ்டூல்ஸா நமக்கு வராது. லூஸ் ஸ்டூல்ஸ்ன்னு இல்லை, நமக்கு அந்த ஸ்டூல் எவாக்குவேட் ஆக ஆரம்பிக்கும் போது ஒரு ஃப்ரீனஸ் கொடுக்கும். இது நம்ம ஒரு நாளோ 2 நாளோ ஃபாலோ பண்ணிட்டு நமக்கு ரிசல்ட் பார்க்க முடியாது. நமக்கு ஒரு 10 நாளோ ஒரு 15 நாளோ நம்ம பழக்கத்துக்கு அதை கொண்டுட்டு வரணும். மலச்சிக்கல்ல இருந்து பைல்ஸா அந்த ஒரு ஸ்டேஜ்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா இப்ப நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க, நீங்க சூப்பர் ஆயிடலாம். இதே உங்களோட நண்பர்களோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இதனால கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா இந்த டிப்ஸை நீங்க ஷேர் பண்ணுங்க.